காசி மட்டும் தான் டிசைடிங் அத்தாரிட்டிங்க. மினிஸ்டருக்கு வந்து அவர் தான் ஆளினால். நம்ம மினிஸ்டர் ஏன் கேஸுக்கு எடுத்துக்கோங்க, 35% மினிஸ்டர்ல இருந்து எடுத்துட்டீங்கல்ல. மினிஸ்டர் வீடு ஏன் அவங்ககிட்ட இருந்தது? மினிஸ்டர் வீடு அப்போ வரைக்கும் வந்து இவங்களோட ஆஃபீஸர் தான் காசி அங்கே தான் உட்காந்து கமிஷன் வாங்கிட்டு இருந்தாரு. அவ்வளவு அப்பட்டமான முறைகேடுகள் எல்லாமே வந்துட்டு அவ்வளவு காசு அடிச்சிருக்காங்க. இது டிடிபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒர்க் கான்ட்ராக்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 50-60 கோடி வந்து கமிஷன் வரும். ஒர்க் கான்ட்ராக்டுக்கு மட்டும் கமிஷன் வாங்குறது. இதே மாதிரி நீங்க மற்றதை பார்த்துக்கோங்க. 60 கோடிங்கிறது ஒரு ஆண்டுக்கு ஒரு ஸ்டேஷன்ல. அது எங்க ஸ்டேஷன் கம்மியான செலவாகிற ஸ்டேஷன். இதே மற்ற ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அது வேற லெவல் ரெவென்யூ, வேற லெவல் இன்கம் எல்லாமே கொண்டு போயிருக்கோம். அதோட விளைவு தான் இந்த கூட்டம். இன்னும் எங்களுக்கு அமைச்சர் வந்து உறுதி கொடுத்துருக்காங்க, வேற என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வாங்கங்கிறது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை அளிக்கிற வகையில் தான் அமைச்சரோட செயல்பாடு, இந்த அரசோட செயல்பாடுகள் வந்து இருக்கு. மாற்றத்தை விரும்பி தான் அங்கே ஓட்டு போட்டோம். ஆனால் இவ்வளோ பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் உண்மையிலே எதிர்பார்க்கல. இதுக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் மாண்புமிகு எரிசக்தி